ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிகின் வித் காட்ஸ் வேர்ட் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நீங்களும் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் அதனுடைய 13வது வசனம் வாசிக்கிறேன். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன என்றால், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இந்த நாளிலும் நமக்கு விரோதமாக எதிராக வருகிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் அதை அழித்து போட்டு உங்களை விடுவித்து அதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவாகவே இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக இந்த வசனத்தில் குறிப்பிட்டுள்ள சிங்கத்தின் மேலுமானாலும் சரி, விரியன் பாம்பின் மேலுமானாலும் சரி, பால சிங்கமானாலும் சரி, வலு சர்ப்பம், இது ஒவ்வொன்றும் பிசாசின் கிரியைகளை அது குறிக்கிறதா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் கிரியைகளை இந்த நாளில் தேவன் அழித்து அதிலிருந்து உங்களை எல்லாம் ஆண்டவர் விடுதலை ஆக்கி அவருடைய விடுதலை ஆக்கி உங்களை நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். சொந்த பிள்ளைகளாக அவருடைய இரத்தத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் வாங்கி இருக்கிறார். அதனால அவர் இரத்தம் நம்ம மேல இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்ம மேல இருக்கிறபடினால எந்த பிசாசுக்கும் நம்மளை தொட முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்ம மேலையும் நம்ம குடும்பத்தின் மேலையும் நம்ம பிள்ளைகள் மேலையும் அது இருக்கிறபடினால ஒரு பிசாசானவன் கூட நம்மளை தொட முடியாது. இந்த உலகத்தில் ஆண்டவர் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய சீஷர்களை ஆண்டவர் அழைத்து விட்டு அவர்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்தார் என்று மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் தன்னுடைய சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரத்தை கொடுக்கிறார் என்றால், வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு நமக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் அதிகாரம் நம்ம கிட்ட இருக்குன்னா, ஒரே ஒரு ரீசன், நான் முன்னாடி சொல்றது போல அவருடைய இரத்தத்தினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? நீங்க பிசாசுகளை துரத்துங்க, வியாதியஸ்தர்களை குணமாக்குங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம கையில வல்லமையை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாதபடிக்கு, அந்த அதிகாரத்தை நாம் பிரயோஜனப்படுத்தாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பிசாசானவன் நம்மளை ஏமாத்தி கொண்டே இருக்கிறார். உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லை என்ற அந்த வார்த்தையை சொல்லி 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 என்னை துரத்துறதுக்கு என்ன அதிகாரம் உன்கிட்ட இருக்குது, என்ன இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பிசாசானவன் நம்மளை ஏமாத்தி கொண்டு இருக்கிறான். இந்த நோயிலிருந்து உனக்கு விடுதலையே கிடையாது, இத்தனை நாள் தான் நான் உயிரோடு இருப்பேன், இத்தனை நாள் தான் நீ உயிரோடு இருப்ப என்று டாக்டர்கள் மூலமா கைவிடப்பட்ட நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அந்த வியாதி, நீங்கள் போய்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை உங்களை மேற்கொள்ளாது. அதற்கு பதிலாய் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை அது மேற்கொள்ளாது. நீங்கள் அதை மேற்கொள்ளத்தக்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னைக்கு அதுதான் வாக்கு தத்தம். இன்னைக்கு இதுதான் வாக்கு தத்துவம். என்ன வாக்கு தத்துவம்? ஆண்டவர் எல்லாத்தையும் பிசாசு சகல பிசாசின் கிரியைகளை சிலுவையிலே ஆண்டவர் அழித்து விட்டார். உங்க வாழ்க்கையில பிசாசின் கிரியைகள் இருக்க முடியாது, வியாதி இருக்க முடியாது, நோய் இருக்க முடியாது, பலவீனம் இருக்க முடியாது. என்ன காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை இந்த நாள வெற்றியாய் நடத்துவார், வெற்றியாய் நடத்துவார். என்ன பிரச்சனைகள் பிசாசு கொண்டு வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்களோடு கூட வருகிறார். அவர் உங்களை பாதுகாக்க தம்முடைய தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார் என்பதை கடந்த நாளில் நாம் வாசித்தோம், நாம் தியானித்தோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்ற நாளில்
உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா பிசாசின் அந்தகார கிரியைகளையும் நீங்களே முறியடிக்கத்தக்க உங்களை ஓவர் கம் பண்ண வச்சு உங்களை வெற்றியை காண பண்ண என் தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் அவர் நம்மளை நடத்துவார். அவர் நமக்கு இருக்கிறார். எந்த பிசாசும் எந்த நோயும் எந்த பிசாசின் பொல்லாத கிரியைகளும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை வழி நடத்தி நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஐயோ, பிசாசான இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டே இருக்கிறான், இந்த மாதிரி போராட்டங்களை கொண்டு வந்துட்டே இருக்கிறான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவர் உங்க கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன் சாத்தானே என்று சொல்லும்போது ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். என்னன்னா, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிற்கும் போது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். உங்கள் வாழ்க்கையை விட்டு ஓடி போவான். உங்களை பிள்ளைகளை விட்டு ஓடி போவான். நீங்க எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கும் போது, நீங்கள் எதிர்க்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி நீங்கள் அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போய் உங்க வாழ்க்கையில தோல்வியின் எல்லா பகுதியிலும் ஆண்டவர் அதை கேன்சல் பண்ணி கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியின் வாழ்க்கையை கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட அவர் வருகிறார். தினம் உங்களோடு கூட தான் அவர் இருக்கிறார். அதனால நாம் இந்த நாளில் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நீங்கள் சகலவற்றையும் சாத்தானின் சகல கிரியைகளையும் நீங்கள் அழிப்பீர்கள். சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் நடந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபையான இந்த நல்ல காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அநேக பேர் யார் என்னை விடுதலை ஆக்குவார், யார் என் கூட இருக்கிறாங்க, யார் இந்த பிசாசின் கிரியைகளை மேற்கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில கலங்கி கொண்டு இருப்பதை நீங்க பார்க்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற எல்லா பிசாசின் அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் முறியடித்து நான் செபிக்கிறேன். அவர்கள் எந்தெந்த பகுதிகளில் விடுதலை தேவையோ அந்தந்த பகுதிகளில் இயேசுவின் ரத்தம் கடந்து செல்லட்டும். ஓ இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே, சகல ஆண்டவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவரே அந்த ரத்தத்தின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுத்து விட்டீர். ஆண்டவரே, அந்த விடுதலை உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரத்திற்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் சகல வியாதிகளும் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் சகல போராட்டங்களும் உங்களை விட்டு விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் மன சோர்வுற்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே முற்றிலுமாய் விடுதலையாக்குவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு நீ செய்வீராக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் அற்புதம் கடந்து செல்வட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த நாளில் அவர்களை வெற்றியாய் வழி நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உம்முடைய திவ்ய ஆலயக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரம் அவங்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை விடுவித்து உங்களை காப்பாற்றுவார் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். God bless you all. Amen.